வணக்கம் நண்பர்களே, Oneplus Nord லேட்டஸ்ட்டாக வந்து ஓவர் ஹைப் பண்ணப்பட்ட ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன். இது வந்து ஒரு மிட் ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு தான் வந்து பிராண்ட்லேருந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் அதோட விலை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து 25,000 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகிற போல் சொல்லி 29,999 வந்து முடிகிற மாதிரி வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஸோ 3 வேரியண்ட் வந்து இதில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அட்வான்டேஜ் இருக்குது, இந்த ஃபோனில் நிறையா டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ இது வந்து நான் இந்த பிராண்டை பற்றி தப்பாக பேசணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எந்த இதுவும் பேசலை. ஸோ இருக்கிற விஷயத்தை வந்து சொல்கிறேன். நீங்கள் ஒரு வாங்கணும் இருந்தீங்கன்னா கூட இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அங்கங்க ஸ்கிப் பண்ணி இடையில ஒரு விஷயத்தை பார்த்துட்டு வந்து கமெண்ட் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் Oneplus Nordல அவங்க லான்ச் பண்ண வேரியண்ட்ல ஒரு பேஸ் வேரியண்ட் 25,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. அந்த வேரியண்ட்ல 6GB ரேமும் 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு பிரச்சனை. ஏன் அப்படின்னா 25,000 ரூபா ரேஞ்சில் வந்து ஒரு ஃபோன் வாங்குறோம், அதில் 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் தான் இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த டைமில் 2020 இது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு சரியான விஷயம் கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவேன். அந்த ஃபோனை நீங்கள் வாங்குறதுக்கு நான் ரெக்கமெண்டும் பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னா 64GB அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி ஒரு காலத்தில் ஒரு 64GB இருக்கிற ஃபோன் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா தெரிஞ்சு இன்றைக்கி 64GB நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 2 வாரத்துலேருந்து 3 வாரத்துக்குள்ளே கண்டிப்பாக அது வந்து முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 64GBயில் எவ்வளோ சிஸ்டம் ஸ்டோரேஜ் இருக்கும், அது எவ்வளோ நம்ம மிச்சம் வந்து அக்சஸ் பண்ண முடியுங்கிறது உங்களுக்கே தெரியும். சரி 64GB இருந்தால் கூட பரவாயில்ல, மெமரி கார்டு இருக்குது அப்படின்னா நம்ம வந்து சரி மெமரி கார்டு ஒன்று வாங்கி போட்டுக்கலாம், SD கார்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இதில் மெமரி கார்டு கூட நீங்கள் யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் வந்து இதில் இருக்கிற ஒரு சோகமான விஷயம். ஒருவேளை நீங்கள் ஓடிஜி மூலமாக பென்ட்ரைவில் ஏற்றிக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் இதுக்காக ஒரு கம்ப்யூட்டரோ லேப்டாப்போ வச்சு நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோஸை ஃபில் ஆனதுக்கப்புறமா இல்லை நீங்கள் எடுக்கிற வீடியோவை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு தான் திரும்ப வந்து யூஸ் பண்ண முடியும், இல்லைனா வந்து ஸ்டோரேஜ் வந்து ஃபுல்லாகிடும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில். இது வந்து ஒரு 15,000 ரூபா ஃபோன்லையோ இல்லை ஒரு 18,000 ரூபா ஃபோனில் இருந்தால் பிரச்சனை கிடையாது. ஆனால் இப்போ பேசிக்காக எல்லா பிராண்ட்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா 64GB அப்படிங்கிறது ஒரு பேஸ் வேரியண்டாக வச்சுருப்பாங்க. இதில் ஒரு 10,000 ரூபா ரேஞ்சில், 12,000 ரூபா ரேஞ்சில், 15,000 ரேஞ்சில் பேஸ் வேரியண்டாக வச்சுருப்பாங்க. இந்த பிரைஸ் ரேஞ்சில் கண்டிப்பாக 64GBங்கிறது அவங்க 25,000 ரூபா பிரைஸ் ரேஞ்சில் நாங்கள் அந்த ஃபோனை கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்னதுக்காக ஒரு ஒப்புக்காக ஒரு வேரியண்ட் வச்சிருக்க மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கடுத்து தான் நீங்கள் ஒரு வேரியண்ட் போனீங்க அப்படின்னாலே 28,000 ரூபாய்க்கு போனோம். 28,000 ரூபாய்க்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு 8GB ரேமும் 128GB ஸ்டோரேஜும் வந்து கிடைக்கும். கிட்டத்தட்ட வந்து 3,000 ரூபா நீங்கள் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணணும். ஸோ 3,000 ரூபா செலவு பண்ணி இந்த வேரியண்ட் வாங்குறது ஒரு நல்ல விஷயம், வாங்கலாம் நீங்கள். ஆனால் எதுக்கு இந்த 25,000 ரூபா வேரியண்ட்? அது மட்டும் இல்லாமல் இந்த 64GB வேரியண்ட்டை வாங்கினவங்க கண்டிப்பாக நாளைக்கு ஃபீல் பண்ணுவாங்க, ஏன்னா ஒரு 3,000 ரூபாய்க்காக நம்ம வந்து ஒரு 64GB வேரியண்ட்டை வாங்கி இன்றைக்கி வந்து ஸ்டோரேஜ் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாமல் இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக ஃபீல் பண்ணுற அளவுக்கு இருக்கும். ஸோ இந்த மாடலை அவங்க கொண்டு வர வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்க நார்மலாக 28,000 ரூபாய்க்கு அந்த லான்ச் பண்ணியிருக்கலாம். இந்த இடத்துல இது Oneplus Nordக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட். அடுத்ததாக ஒரு மிட் ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோனில் ஹெட்ஃபோன் ஜாக்கை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஃப்ளாக்ஷிப்பில் ரிமூவ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை ஃப்ளாக்ஷிப் வாங்குறவங்களுக்கு பணம் அந்தளவுக்கு 50,000 ரூபா இல்லை 45,000 ரூபாய்க்கு ஒரு ஃபோன் வாங்குறாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ப்ளூடூத் இயர்ஃபோனோ இல்லை TWSோ வாங்குறதுக்கு அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. பட் அதே நேரத்தில் இந்த ஒரு 25,000 ரேஞ்சில் ஒரு ஃபோன் வாங்குறவங்க நீங்கள் கண்டிப்பாக ஒரு ப்ளூடூத் ஹெட்ஃபோன் வாங்கி தான் ஆகணும் அப்படின்னு வந்து புஷ் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீலை வந்து ஏற்படுத்துது. ப்ளூடூத் இயர்பட்ஸை சுமந்துட்டு போகிறது கண்டிப்பாக ஒரு கஷ்டமான விஷயம் தான். ஏன்னா நான் அனுபவப்பட்டு சொல்கிறேன், நீங்கள் ஒரு இயர்பட்ஸை எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா அதுக்கு சார்ஜ் வந்து ப்ராப்பராக இருக்கணும். நீங்கள் லாங் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக வந்து ஒரு 3.5mm ஜாக்கில் ஒரு ஹெட்ஃபோனை சொருவினீங்க அப்படின்னா நீங்கள் வரல அன்லிமிட்டடாக ஃபோனில் சார்ஜ் இருந்தால் போதும் கேட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் நீங்கள் அதே நேரத்தில் ஒரு ப்ளூடூத் இயர்பட்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு வந்து பக்காவாக நீங்கள் சார்ஜ் பண்ணிகிட்டே இருக்கணும். சார்ஜ் பண்ணலை அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்கள் என்ன தான் பண்ணாலும் பாட்டு கேட்க முடியாது. நீங்கள் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது சார்ஜ் இல்லை அப்படின்னா ஸ்பீக்கரில் போட்டு தான் நீங்கள் கேட்கணும். பக்கத்தில் இருக்கவங்களாம் முறைச்சு பார்ப்போனா இல்லையா, அந்த மாதிரியான நிறையா பிரச்சனைகள் இருக்குது. இதுவும் வந்து இந்த ஃபோனில் வந்து ஒரு மைனஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். அடுத்தது இதில் சென்டரில் கொடுத்துருக்க ஃப்ரேம் பார்த்திங்க அப்படின்னா பிளாஸ்டிக் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வந்து பெருசாக தப்பு சொல்லிட முடியாது, ஏன்னா நிறையா ஃபோன்ஸ் வந்து பிளாஸ்டிக் ஃப்ரேமில் வந்து லான்ச் ஆகுது. பட் இவங்க வந்து ஒரு மெட்டல் ஃப்ரேமில் கொடுத்துருந்தாங்கன்னா இது இன்னும் ப்ரீமியமாக போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருந்திருக்கும். அதை மாதிரி கொடுக்கல. ஸோ அங்கே வந்து கொஞ்சம் சறுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கிடையாது, கீழே மட்டும் தான் ஸ்பீக்கர் இருக்குது. ஸோ ஸ்டீரியோ ஸ்பீக்கரில் கேட்கும்பொழுது எஃபெக்ட் நல்லாயிருக்கும், அது அவங்க கொடுக்கல. அந்த மாதிரி UFS 2.1 தான் வந்து கொடுத்துருக்காங்க, 3.0 கொடுக்கல. ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன மைனஸ் பாயிண்ட்ஸ் வந்து இதில் இருக்குது. ஸோ இந்த ஃபோனை வாங்குறதுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். சில பேர் இதை Oneplus நீ எதிராக பேசுறியா அப்படின்னு சொல்லி கூட சொல்லுவாங்க. அப்படி இல்லை, நான் இதில் இருக்க நல்ல விஷயத்தையும் சொல்கிறேன், அதையும் வந்து கேளுங்க. இந்த Oneplus Nord நம்ம வாங்குறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற ஆக்சிஜன் OS. ஸோ நீங்கள் வேறு எந்த ஃபோன்லையுமே வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஆக்சிஜன் ஓஎஸ்ல இருக்கிற அந்த ஃப்ளூயிடிட்டியை வந்து கண்டிப்பாக
கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியாது. ஸ்டாக் ஆண்ட்ராய்டில் பார்த்தீங்கன்னா சில லிமிடேஷன் இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் பேஜில் கூகுளோட ஒரு விட்ஜெட் இருக்கும், அதை நீங்கள் ரிமூவ் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி சில லிமிடேஷன்ஸ் பண்ணியிருப்பாங்க. பட் அந்த லிமிடேஷன்ஸ்லாம் ரிமூவ் பண்ணி யூசரோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு எதெல்லாம் நல்லா இருக்குமோ அதெல்லாம் ஸ்டாக் ஆண்ட்ராய்டில் சேர்த்தா என்ன இருக்குமோ அதுதான் வந்து ஆக்சிஜன் வாய்ஸ்னு தெளிவாக சொல்லலாம். இந்த விதமான பிளாட்வேர் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு ஃப்ளூடான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற ஒரு யூஏன்னு சொல்லலாம் ஆக்சிஜன் வாய்ஸை. ஸோ அந்த விதத்தில் நீங்கள் ஆக்சிஜன் வாய்ஸில் இருக்கிற ஒரு ஃபோனை வந்து பட்ஜெட் ரேஞ்சில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இது வந்து ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். அடுத்ததான் OnePlus பிராண்ட். OnePlus பிராண்ட் அப்படின்னால கண்டிப்பாக ஒரு வேல்யூ இருக்குது. வெளியில் நம்ம போகும்போது இப்போலாம் ஏர்போர்ட்லாம் போனோம் அப்படின்னா அதிகமாக வந்து OnePlusோட யூசர்ஸ் வந்து அதிகமாகிட்டே போயிட்டு இருக்காங்க. ஸோ சாம்சங் இந்த மாதிரி ஃபோன்ஸ்லாம் வாங்கிட்டு இருந்தவங்க இன்றைக்கி OnePlus வந்து மாறிட்டு இருக்காங்க. ஸோ பிராண்ட் வேல்யூன்னு இருக்குது. ஸோ OnePlus நீங்கள் வச்சிருந்தீங்க அப்படின்னால ஒரு பிராண்ட் OnePlus யூஸ் பண்ணுறீங்க அப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிராண்ட் வேல்யூ இருக்குது. அந்த வேல்யூ வந்து கண்டிப்பாக நீங்கள் OnePlus Nordல எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்து தான் இதில் இருக்கிற சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ். சில பிராண்ட்ஸ்லாம் நீங்கள் லான்ச் பண்ணதுக்கு அப்புறமா சாஃப்ட்வேர் அப்டேட்ஸை மறந்துடுவாங்க. ஆனால் OnePlus பொறுத்தவரை எந்த ஃபோன் லான்ச் பண்ணாலும் ஒரு 2 வருஷத்துக்கு அப்டேட் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம கேரண்டியாக சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து இந்த ஃபோனை பார்த்தீங்க அப்படின்னா 2022 வரைக்கும் நீங்கள் வந்து அப்டேட்டை தாராளமாக வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அப்டேட் ரீதியில் பார்த்தீங்க அப்படின்னா OnePlus Nordக்கு பெரிய வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. அடுத்ததாக இதில் இருக்கிற 6.44 இன்ச் சூப்பர் AMOLED ஃப்ளூயிட் டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வந்து கொடுக்குறாங்க. ஸோ 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் அப்படிங்கிறது நீங்கள் AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணி பார்த்தவங்களுக்கு தெரியும், ரொம்பவே வந்து ஒரு ஃப்ளூடான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறது, ஒரு பட்டர் ஸ்மூத்தாக வந்து இருக்கும்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த டிஸ்பிளேல. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா 180 Hzல டச் சாம்பிளிங் ரேட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு டச் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்பீடாக வந்து அந்த டச்சோட ரெஸ்பான்ஸ் வந்து எதிர்பார்த்துட்டே இருக்கும் ஃபோனு. ஸோ நீங்கள் டச் பண்ணும்போது அதோட ரிட்டன் அந்த ரெஸ்பான்சிவ் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ரொம்ப ஃப்ளூடான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அடுத்ததாக 48 மெகா பிக்சலில் IMX 586 சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சென்சர் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து நிறையா ஸ்மார்ட் ஃபோன்ஸில் வந்து இருந்தாலும் இதில் வந்து OIS அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருக்காங்க. இதனால நம்ம வீடியோ எடுக்கும்போது அது வந்து ரொம்ப ஷேக்கான விதத்தில் நீங்கள் வீடியோ எடுத்தால் கூட அது வந்து அழகாக ஸ்டேபிளாக இருக்கிறதுக்காக ரொம்பவே வந்து ஒரு சூப்பரான டெக்னாலஜி இது. ஸோ உள்ளே வந்து ஒரு கிம்பல் மாதிரி வந்து அந்த கேமரா வந்து மூவ்மெண்ட் ஆகி நம்ம எப்படி வீடியோ எடுத்தாலும் அது ஷேக் இல்லாமல் எடுக்கிறதுக்கு இந்த OIS வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நிறைய கேமராஸில் வந்து மேக்ஸிமம் இப்போலாம் வந்து EIS கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருந்தாலும் அதை விட பார்த்தீங்க அப்படின்னா OISல எடுக்கிற அந்த வீடியோ வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அதனால் இது வந்து ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். பர்ஃபார்மன்ஸ்க்காக OnePlus Nordல Snapdragon 765 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஒரு 845, அதாவது Snapdragonல ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸரான 845 ப்ராசஸருக்கு ஒரு ஈக்குவலான ப்ராசஸர்னு சொல்லலாம். ஆனால் பட் இது இப்போ வந்து மிட்ரேஞ்ச் ப்ராசஸராக இருக்குது. என்னதான் இருந்தாலும் இப்போ இருக்கிற 855 இல்லை 865 கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கீழே தான் இருக்கும். இருந்தாலும் கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ப்ராசஸர் வந்து ஒரு நல்ல ப்ராசஸராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம எந்த விதத்திலையும் குறை சொல்லிட முடியாது, ஒரு நல்ல ஒரு ப்ராசஸர். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கிறதுலே வந்து ஒரு சீப்பஸ்டான ஒரு 5G ஃபோன் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் OnePlus Nordக்கு தான் போய் ஆகணும். ஏன் அப்படின்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இது வரைக்கும் வந்து 5G ஃபோன் வந்து யாருமே வந்து ரிலீஸ் பண்ணலை. ஸோ 5G ஃபோனால் நமக்கு என்ன யூஸ்ன்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்போதைக்கு எந்த யூஸும் கிடையாது. ஏன்னா இன்னும் வந்து நமக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுக்கு இந்த வருஷம் கடைசி ஆகலாம், இல்லைனா இன்னொரு 1 வருஷமோ இல்லை 2 வருஷமோ கூட அதிகபட்சமாக வந்து தேவைப்படும். ஸோ அது வரைக்கும் வந்து 5G வந்து சும்மா ஒரு வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்கிறோம், அதை எதுவும் யூஸ் பண்ண முடியாது. இருந்தாலும் அப்படியே 5G வந்தால் கூட அதோட காஸ்ட் வந்து கண்டிப்பாக அதிகமாக தான் வந்து லான்ச் பண்ணுவாங்க. கொஞ்சம் இப்போ 4Gயை விட நீங்கள் வந்து 5G வந்து அதிகமாக செலவு பண்ணுற மாதிரி தான் வந்து கொடுப்பாங்க. ஏன்னா அதில் வந்து நிறையா அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்னும் நான் 2-3 வருஷத்துக்கு வந்து இதே ஃபோன் தான் யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தில் நீங்கள் கண்டிப்பாக இந்த ஃபோன் வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் 5Gக்காக. ஸோ 5Gன்னு பார்க்கும்போது இது வந்து ஒரு சீப்பஸ்டான ஒரு 5G ஃபோன் சொல்லலாம். ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சிலே நம்ம கம்பேர் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா ரெட்மியில் K20 Pro ஃபோன் இருக்குது, அந்த மாதிரி ரியல்மியில் X2 Pro இருக்குது. ஸோ இந்த ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான மிட் ரேஞ்ச் ஃபோன் சொல்லலாம். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் உங்களுக்கு 25,000 பட்ஜெட்டில் 855 ப்ராசஸர் வந்து K20 Proல கொடுத்துருக்காங்க. அதுலேயும் வந்து AMOLED டிஸ்பிளே இருக்குது. X2 Proல எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட நீங்கள் 855 ப்ளஸ் ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயும் வந்து ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இதோட கம்பேர் பண்ணக்கூடிய வகையில் இதோட அதிகமான விஷயங்கள் தரக்கூடிய நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் நான் OnePlus ஃபோன் தான் வாங்கணும், எனக்கு பெஸ்ட்டான ஃபோனாக வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இதிலே OnePlus 70 அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் ஃபோன் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ஒரு 35,000 34,000 ரேஞ்சில் வந்து ஆஃபர் வந்து சேல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா இந்த OnePlus Nordோட கண்டிப்பாக வந்து அதிகமான விஷயங்களில் முன்னாடி இருக்குன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா நீங்கள் 20-30,000 இதோட ஹேரன் மாடல் 30,000 கொடுத்து வாங்கும்போது இதில் ஒரு 5,000 கூட போட்டிங்க அப்படின்னா நீங்கள் 855 ப்ளஸ் ப்ராசஸரோட ப்ளஸ் மெட்டல் ஃப்ரேமோட நீங்கள் வந்து இன்னும் வந்து நிறையா விஷயங்களை வந்து ஆட் பண்ண மாதிரியான OnePlus 70 கூட நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நீங்கள் OnePlus Nord வாங்குறதுனா தாராளமாக வாங்கலாம். ஸோ என்னோட ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னா நீங்கள் 6GB 64GB வெர்ஷனை வந்து மேக்ஸிமம் வந்து தவிர்த்துருங்க. ஏன்னா 64GB வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து ஒரு 2-3 மாதத்துலேருந்து ஃபில் ஆயிரும், அதுக்கப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க, அதை வந்து பார்த்துக்கோங்க. OnePlus Nord பற்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் வந்து ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா நீங்கள் வீடியோ பார்க்கும்போது
வந்து மேக்ஸிமம் வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து வீடியோ பாருங்கள், எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு வந்து வீடியோ பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களோட என்கேஜ்மெண்ட் வந்து யூடியூப் வந்து ரொம்ப எடுத்துக்கிறாங்க. நீங்கள் லைக் பண்ணுறதோ இல்லை டிஸ்லைக் பண்ணுறதோ இல்லை கமெண்ட் பண்ணுறதோ இது வந்து ஒரு வீடியோ வந்து முன்னாடி போகிறதுக்கு வந்து கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது மறக்காமல் லைக் கொடுங்க. ஸோ அந்த லைக் டிஸ்லைக் நீங்கள் பண்ணும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா யூடியூப் வந்து இந்த வீடியோ வந்து என்கேஜ்மெண்ட் அதிகமாக இருக்கிறதுனால அவங்க வந்து புஷ் பண்ணுவாங்க. நமக்கு இவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் வந்து நிறைய வியூஸ் வந்து போக மாட்டேங்குது. ஸோ நீங்கள் அதனால் நம்ம சேனலுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணி கொடுங்க. ஸோ மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நான் ஜான்சன் தமிழ் டுடே டெக். நன்றி, வணக்கம்.